வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கிற சிட்டி பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். முதல்ல நம்ம பார்க்குறது முபாரக் மஹால். இந்த மஹால் இந்திய மற்றும் ஐரோப்பிய கட்டிட கலைநயத்தில் கட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கேலரி என்று அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் மன்னர் பயன்படுத்திய உடைகள், ஆயுதங்கள், புகைப்படங்கள் என அனைத்துமே இருக்குது. மிகவும் பாரம்பரியமான மன்னர் பயன்படுத்திய உடைகள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடத்துல. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது. அதில் ஏராளமான புகைப்படங்களை நம்மளால் அழகாகவே பார்க்க முடிந்தது. இந்த நுழைவாயில் கடந்து நம்ம போனோம். நம்ம பார்க்கறது சர்வோதா பத்ரா திவான் இ காஸ் என அழைக்கப்படுற தனிப்பட்ட பார்வையாளர் மண்டபம். இந்த மண்டபம் ஒற்றை மாடி கொண்ட சதுர வடிவமைப்பில் திறந்தவெளி மண்டபம். 4 மூலையிலும் 4 அறைகள் மூடப்பட்டது இருக்குது. இந்த மண்டபத்தில் பார்த்தோன்னா 2 பெரிய ஸ்டெர்லிங் வெள்ளி பாத்திரங்கள் இருக்குது. அதாவது கங்கா ஜாலி என்று அழைக்கப்படுது அந்த வெள்ளி பாத்திரங்கள். முழுக்க வெள்ளியால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இது. இந்த இடத்துல அரண்மனை காவலர்களோடு சேர்ந்து நம்மளால் புகைப்படமும் எடுத்துக்க முடியும். இந்த மண்டபத்தோட சுவற்றில் துப்பாக்கிகளை வச்சு அழகாக ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த மண்டபத்தை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது மற்றும் பாரம்பரியமான நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது இந்த இடம். இங்கே ஒரு அரண்மனையும் இருக்குது, பிரீதம் நிவாஸ். இங்கேருந்து நம்மளால் சந்திரமகாலையும் பார்க்கலாம். இந்த அரண்மனைக்குள்ளே நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுவற்றில் புகைப்படங்கள் மற்றும் ஓவியங்களை மாட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த இடங்கள்லாம். இந்த அரண்மனையில் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் அழகான கலைநயத்தோடு வடிவமைச்சு அழகாக இருக்குது. இந்த இடத்தோட பேர் பிரீதம் நிவாஸ் முற்றம். இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் மற்றும் சந்திரமகாலையும் அழகாக பார்க்கலாம். இந்த சந்திரமகால் சிட்டி பேலஸோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது 7 அடுக்குமாடி கொண்டது. இந்த அரண்மனையோட முகப்பு தோட்டத்தில் மயில் வடிவ அழகிய தோரண வாயில் அமைப்பு கொண்டு இருக்குது. பார்க்கவே இந்த அமைப்பு ரொம்ப அழகாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மயில் டிசைன் இருக்குது அப்படியே. இந்த சந்திரமகால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடியிலும் ஒவ்வொரு விதமான வேலைப்பாடுகளிலும் கூடிய அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பொதுமக்கள் போகிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, கீழே தான் பார்க்க முடியும். இன்னும் இந்த அரண்மனையில் அரச குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள்லாம் வாழ்ந்துட்டு தான் வராங்க. இங்கேருந்து இந்த மகாலை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே ஒரு மணிகுண்டும் இருக்குது. ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிகளும் இந்த மண்டபத்துக்குள்ளே நம்மளால் பார்க்க முடிந்தது. இதுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. இந்த அரண்மனை காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி நைட்டில் வரவங்க சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் தான் இருக்கும் இந்த இடம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான இடம். டே டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.